நான் உனக்கு கேக்கட்டா? என்ன கேட்க போற? வீட்டுல வேலைக்காரி வச்சா வேலைக்காரி மட்டும் சம்பளம் தரல. சரி. நானே எல்லா வேலையும் செய்யறல, எனக்கு சம்பளம் கொடு. சம்பளம் வேணுமா? ஆமா. வேலைக்காரி வேலை சரியா செய்யலைன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். பொண்டாட்டி அந்த மாதிரி அனுப்ப முடியுமா? மாசத்துக்கு ஒரு வேலைக்காரி கூட வச்சுக்கலாம். பொண்டாட்டி அந்த மாதிரி மாசத்துக்கு ஒன்று வச்சுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேல வேலைக்காரி நான் சொல்றதை கேட்பா. ஆனா நீ சரி, நான் கேட்டது தப்புதான். ஏங்க, இன்னைக்கு பக்கத்து வீட்டு ராணி இல்ல, அவங்க வீட்டுக்கார பிடிச்சி செம்ம அடி. ஏமா என்னாச்சு? எதுக்காக அடிச்சான் வீட்டுக்காரவனா? அதுவாங்க, அவங்க ராணி எப்ப பார்த்தாலும் யாரோடய போன்ல பேசினேக்குதான். அது யாருன்னு கேட்டு அடி பின்னி வெளுத்து எடுத்துட்டான். என்னத்துக்கு அடிச்சான்? அவன் எதுக்கு அடிக்கிறான்? பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு அவன் யாரு? அவன் எவ்வளவு நல்ல பொண்ணு உனக்கு தெரியுமா? யாருன்னு சொல்லிட்டாளா? அவ பேரே சொல்லலைங்க, அதனாலதான் செம்ம அடி விழுந்தது. எப்பா தப்பிச்சண்டா சாமி. சரி, ராணி எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க? அது எதுக்கு நீ கேட்குற? சரி, நான் கேட்கல. ராணிகிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நம்மளால தானே அவள் பாவம் அவ்வளோ அடி வாங்கிக்கிறாள். அப்பா தண்ணி வேணும்ப்பா. தண்ணி வேணுமா? மூதேவி, தண்ணி ஏற்றுன்னு வா. என்னது? யாரை பார்த்து மூதேவின்ற? இருமா இரு, ஏன் கோவப்படுற? மூதேவி என்றால் எங்கள் மூவருக்கும் தாங்கள் தான் தேவி என்று அர்த்தம். அதனால்தான் தேவியிடம் தண்ணீர் கேட்கிறேன். அர்த்தம்? ஆமாம்மா. சரிங்க, நான் போய் தண்ணி எடுத்துன்னு வரேன். சரி. சங்கீதா, தீபாவளிக்கு சாரி எடுக்கணும்னு சொன்னல. ஆமாங்க. அந்த டிசைன் நல்லா இருக்கான்னு பாரு. இது எப்படிமா இருக்கு டிசைனா? இது சூப்பரா இருக்குதுங்க. இந்த டிசைன் பாரு. அதை விட இது நல்லா இருக்குது. கலர் தான் சூப்பரா இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குது? இதுவும் நல்லா இருக்குதுங்க. இது இது வாவ் சூப்பரா இருக்குதுங்க. இதெல்லாம் இது அதை விட சூப்பரா இருக்குதுங்க. சரிம்மா, இதில் உனக்கு எதுமா பிடிச்சிருக்குது? எது வேணும் தீபாவளிக்கு? எனக்கு ப்ளூவும் ரெட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரெண்டு போதுமா? போதும். உனக்குன்னா ரெண்டு 5மே எடுத்துக்குமா. உனக்காக அது கூட வாங்கி தர மாட்டேன்னா? தீபாவளி டைம்ல செலவுலாம் அதிகமா இருக்குதுங்க. எதுக்கு வேஸ்டா செலவு பண்ணுங்க? 2 மட்டும் போடுங்க. பரவாயில்லம்மா, உனக்காக நான் வாங்கி தரேன். 5 சாரியுமே வாங்கி தரேன். ஒரு 2 நிமிஷம் கண்ணை போடு. 2 நிமிஷம் நம்ம எடுத்து வந்துடுறேன். தீபாவளிக்கு 5 புடவை. எப்படிங்க 2 நிமிஷம் போய் எடுத்துட்டீங்க? இல்லைம்மா, இது எல்லாமே போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் நீ தீபாவளிக்கு பார்த்து ரசிச்சு எடுத்த புடவை தான் பீரோவில் இருந்துச்சு. அதான் போய் 2 நிமிஷத்துல எடுத்துன்னு வந்துட்டேன் நான். உங்க அப்பாவுக்கு மனசாட்சி இருக்குதா? சுத்தமா கல் நெஞ்சக்காரரா இருப்பார் போது. ஞாபகம் மருந்து அதிகமா உங்க அப்பாவுக்கு? ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? கல்யாணம் பண்ணும்போது கொடுத்த எல்லாத்த பத்தியும் விசாரிச்சாரு. ஃப்ரிட்ஜு நல்லா இருக்குதா, ஏதாவது ஒர்க் ஆகலன்னா சொல்லு மாப்பிள்ள, வாரண்டி இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னாரு. நான் நல்லா இருக்குது மாமான்னு. சரி, வாஷிங் மிஷின் நல்லா இருக்குதா சொல்லு மாப்பிள்ள, ஒர்க் ஆகலைன்னா வாரண்டி இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னாரு. இல்லை மாமா, நல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னேன். ஏசி எப்படி மாப்பிள்ள ஒர்க் ஆகுது? அது ஒர்க் ஆகலைன்னா சொல்லுங்கள், வாரண்டி இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னார். சரி, இல்லை மாமா, எல்லாமே நல்லபடியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னார் கடைசியாக? இல்லை கூச்சப்படாதீங்க மாப்பிள்ள, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, வாரண்டி இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னார். கடைசியாக நானும் ஒன்று கேட்பாருன்னு நினச்சிட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை அவர். அப்படின்னா தான் எங்கள் அப்பா கேட்கல. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 8 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு டைம் கூட என் பொண்ணு நல்லா இருக்கிறாளா, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாளா, சொல்லு மாப்பிள்ள, ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொன்னார் அவங்க அப்பா.